எஜுகேஷ்னல் சைக்காலஜி கல்வி உளவியல் மனித வளர்ச்சியில் மரபும் சூழ்நிலையும் எந்தளவுக்கு பங்காற்றுகிறது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் இன் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட். ரோல் ஆஃப் நேச்சர் அண்டு நர்ச்சர் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட். நேச்சர் என்றால் சூழ்நிலை, நர்ச்சர் என்றால் மரபு. மரபு, சூழ்நிலை, ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஹெரிடிட்டி இயற்கை அல்லது குலமை என்று வேறு பெயரில் அழைக்கலாம். சூழ்நிலையை செயற்கை என்று அழைக்கலாம். உடற்கூறு அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவது மரபு, உளக்கூறு அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவது சூழ்நிலை. இப்போ உடற்கூறு என்றால் மனிதனுடைய உடல் வளர்ச்சி, மனிதனுடைய உள் உறுப்புகளின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, நொதிகள் மற்றும் ஹார்மோன்கள் சுரப்பு போன்ற அத்தனையிலையும் 100% மரபே பங்கேற்கிறது. உளக்கூறு நம்ம மன பண்புகள் உருவாவதற்கு சூழ்நிலை மிக முக்கிய அங்கமாக வகிக்கிறது. மரபானது பிறப்பின் போது அமைவது தான் மரபு என்றும், பிறப்புக்கு பின் அமைவதை நாம் சூழ்நிலை என்று அழைக்கிறோம். பிறப்பின் போது அமைவது தந்தையிடமிருந்து பெறப்பட்ட விந்துச்செல், தாயிடமிருந்து பெறப்பட்ட அண்டச்செல் இணைந்து கரு உறுதல் நடைபெற்று கரு உருவாகி கரு 280 அல்லது 285 நாளில் முழு குழந்தையாக வளர்ச்சி அடைதலை பிறப்பின் போது என்றும், பிறப்புக்கு பின் அமைவது பிறந்த பிறகு சிசு பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம், முதிர் பருவம் என்று அடைதல். மரபானது மரபு காரணிகளான ஜீன்கள் அல்லது மரபணு ஒருவனுக்கு உள்ளே இடம்பெற்றிருக்கிறது. மனிதர்களின் புறம் மற்றும் அகம் சார்ந்த அத்தனை அமைப்பு மற்றும் செயல்பாடுகளும் மரபு ரீதியாக நிர்ணயிக்கிறது. இதுவே நம்ம சூழ்நிலை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒருவனுக்கு வெளியே அமைந்துள்ள அனுபவங்கள், அது சமூக ரீதியாக சுற்றுச்சூழல் ரீதியாக பெறப்படுதல். மிக குறுகிய காலமே மனித வளர்ச்சியில் இடம்பெறுவது மரபு என்றும், மிக நீண்ட காலம் மனித வளர்ச்சியில் இடம்பெறுவது சூழ்நிலையாகும். மரபு நிலையை மாற்றியமைக்க முடியாது. ஆனால் தற்போது அறிவியல் முன்னேற்றத்தால் மரபணு சிகிச்சை செய்யப்படுது. அப்படி செய்யப்படும் போது இதுக்கெல்லாம் பல லட்சங்கள் செலவழிக்க வேண்டும். அது சாத்தியமாக இருக்குது. சூழ்நிலையை மாற்றியமைக்க முடியும், மரபை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் செய்ய முடியும்னு பார்க்குறோம். ஆனால் சூழ்நிலையில் முடியும். இவற்றை மரபை கட்டுப்படுத்த முடிவதில்லை. சூழ்நிலையை கட்டுப்படுத்தலாம். மரபு நிலையை தவிர்க்க முடியாது, ஆனால் சூழ்நிலையை தவிர்க்கலாம். பெற்றோர் குழந்தைகளின் ஒற்றுமைக்கு காரணமாக அமைவது மரபுதான். பெற்றோர் குழந்தைகளின் வேற்றுமைக்கு காரணமாக அமைவது சூழ்நிலையை